அமிச்சிருக்கேன்னு சொன்னேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இட்லி பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து லைட்டாக வறுத்துக்கிட்டோம். அதான் அந்த நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் கடாயில் போட்டு அப்படியே வறுத்துக்கணும். அடுத்து காஞ்ச மிளகாய், பூண்டு, கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம் 2-3 மட்டும் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துருக்கோம். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராச்சும் நான் தான் செய்யறோம். இப்போயும் உங்களுக்கு வீடியோ பண்ணுவோம் செய்யும். பாய். வீடியோ அப்படி பண்ணிட்டு தான் எடுக்கணும்.